பொதுவா இப்ப நம்ம எல்லாமே யூஸ் பண்றது கூகுள் டயலர் தான். கூகுள் டயலர்ல இந்த மாரி நமக்கு பிடிச்சமான இமேஜ பேக்கிரவுண்ட்ல ஃபுல்லா செட் பண்ணிக்கவே முடியாது. குட்டியான ஒரு இமேஜ் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் வந்து அவங்களுடைய மெயில் ஐடி வச்சிருக்கிற இமேஜ் தான் நமக்கு ஷோ ஆகும். இந்த மாரி டிஃபரண்டா கொஞ்சம் புதுசா நம்ம வந்து பேக்கிரவுண்ட் நமக்கு பிடிச்சமான இமேஜ செட் பண்றதுனால, அது பேக்கிரவுண்ட் ஃபுல் வியூவா நமக்கு செட் ஆகும். இதுவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு கால் வருது உங்களுக்கு அப்டின்னா, அந்த கால் வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ற ஸ்வைப் பட்டனும் சரி, இல்ல நீங்க கால் பண்ணும்போது பட்டனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இத நீங்க ஈஸியா உங்களுடைய மொபைல்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாபிக்ல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய மொபைல்ல காலர் ஸ்கிரீன்ல பேக்ரவுண்ட செட் பண்றதும் சரி, இல்ல நீங்க கால் அட்டெண்ட் பண்ணும்போதும், இல்ல கால் நீங்க பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு அந்த ஸ்டைல் பட்டன்ஸ் வந்து நீங்க பிடிச்ச மாதிரி பட்டன் நீங்க ஸ்டைலா செட் பண்றதுக்கும் சரி, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஆப் லிங்க் வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். மறக்காம ஆப் லிங்க் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு சில பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆப் ஓப்பன் பண்ணி நமக்கு வெல்கம் அப்படின்னு இருக்கும். இங்க கெட் ஸ்டார்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு வந்து கால் வரும்போது நீங்க எந்த மாதிரி டைப்ல எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்வைப் அப் யூன்னு இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் இருக்கு. இப்போ சாம்சங் ஸ்வைப் அப்னு இருக்கும். அப்புறம் கூகுளோடது இருக்கும், ஐஃபோனோடது இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ அதை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் சாம்சங் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து அதாவது இது நீங்க ஆன்சர் பண்ணும்போது இருக்கிற ஸ்டைலு. இப்போ பேக்ரவுண்ட் வந்துருக்காங்க. பேக் வந்துடனே பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ல தான் உங்களுக்கு பிடிச்சமான இமேஜை நீங்க வந்து செட் பண்றது. இங்க கஸ்டம் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுல இமேஜ் வீடியோ இருக்கு. நீங்க ரெண்டுமே செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இமேஜ் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல்ல டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஒரு இமேஜ் வச்சிருப்பீங்க இல்லையா, இது செட் பண்றதுக்காக பேக்ரவுண்ட்ல அதை கிளிக் பண்ணி இங்க நமக்கு ஒரு டிக் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ரீஸ்டோர் ஃப்ரம் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். இங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் தான் கேட்கும். அலோவ் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்க மொபைல் இருக்கிற பர்மிஷன் அதர் பர்மிஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஷார்ட்கட் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அப்புறம் பேக் வந்துக்கோங்க. எங்கே டிஸ்பிளே பாப்அப் விண்டோன்னு இருக்கும். அந்த ஒரு பர்மிஷன் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணும்போதும் நீங்க என்ன மாரி ஸ்டைல் செட் பண்ணியிருக்கீங்களோ அதான் வரும். இல்ல மேலுமே நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நமக்கு 3 லைன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க கஸ்டமைஸ் கால் ஸ்க்ரீன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு லேஅவுட் அப்படின்னு இருக்கு. ஸோ லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த மாரி வந்து கால் வந்து ஸ்க்ரீன் வந்து எந்த மாரி வரணும் அப்படிங்கிறது மாரியும் இருக்கும். ஸோ சென்டரா இல்ல சைடு அந்த மாரி ஹரிசாண்டல் இந்த மாரி. அது நீங்க அந்த கரெக்ட்டா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டைல் இருக்கும். நான் முன்ன சொன்ன மாரி அந்த ஸ்வைப் பட்டன்லாம் ஸ்டைலா நீங்க செட் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் உங்களுக்கு எந்த மாரி வேணும் அப்படிங்கிறதையும் இதில கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிங்டோன் அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இப்போ நீங்க கால் பண்ணும்போதெல்லாம் இந்த டயல்ல தான் நீங்க கால் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் நீங்க இப்போ நான் யாருக்காச்சும் கால் பண்றோம் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா போகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பட்டன் சூப்பரா இருக்கும். பேக்ரவுண்ட்ல நமக்கு பிடிச்சமான இமேஜை நம்ம ஈஸியா வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்க உங்களுடைய மொபைல்ல உங்களுக்கு பிடிச்சமான பேக்ரவுண்ட்ல ஸ்டைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். வேற லெவல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்போட லிங்கை இந்த ஒரு வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.